ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேடிஎம் டியூக் 390 தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இப்போ இன்ஜினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 390 சீரிஸில் வந்து 399 சிசி வித் லிக்யூட் கூலர் சிஸ்டத்தோட வந்தது. ஸோ இங்கே தான் வந்து கூலண்ட் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவாங்க இந்த இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கு. ஸோ பவரை பொறுத்தவரையும் 42 பிஎஸும், டார்க்கை பொறுத்தவரையும் நமக்கு 39 NMமும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜின். ஸோ இந்த பவர் இந்த சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 km/s வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு 4 to 5 செகண்ட்ஸ் ஆகும். இது ஒரு 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ப்ளஸ் நேவிகேஷனோட வந்துடும். இதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் மோடு வந்து இப்போ ரைனிங் மோடில் இருக்குது. நம்ம வந்து வேறு மோடுக்கு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 மோடு இருக்குது இதில். ஸோ ட்ராக் மோடு, ரைட் மோடு அண்ட் ஸ்ட்ரீட் மோடு. ஸோ உங்களுக்கு மைலேஜ் நிறைய வேணும்னா நீங்கள் ரைட் மோடில் வச்சு ஓடணும். நீங்கள் ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடில் போகிறீங்கன்னா ஒரு ட்ராக் மோடு. அடுத்து வந்து ஸ்ட்ரீட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் மோடில் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் தான். இங்கேயும் உங்களுக்கு டிஸ்க் வந்துடும், வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் கண்ட்ரோலும் வந்துடும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்டிசினா ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இந்த ஆப்ஷன்னா, ரொம்ப பெண்டான ரோட்டில் வந்து நீங்கள் வண்டியை ரொம்ப கம்த்து எடுக்கிறது இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிசி இருக்கிறனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் கண்ட்ரோல் ஆப்ஷன் இதை நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து இனிஷியல் க்ரூஸ் பண்ணும்போது வண்டியை வீலிங் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் இன்ஃபர்மேஷன், லைக் 2 ட்ரிப் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2025 மாடல். ஸோ நமக்கு 2026 மாடலில் தான் நமக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த நேவிகேஷனும் மியூசிக் சிஸ்டமும் வந்து ஒன்ஸ் ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். அடுத்து குவிக் செலக்டர், நீங்கள் இந்த 2 பட்டனையும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி, உங்கள் மொபைல் ஃபோனை வந்து வண்டியோட ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலமா. நெக்ஸ்ட் வந்து குவிக் ஷிஃப்டர். இந்த ஆப்ஷன் மூலமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கியரை வந்து ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணி விட்டா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் பட்டன், அப்புறம் வந்து லைட் பாஸ் பட்டன். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வண்டி வந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷன் எல்லாம் வந்து பனிமூட்டமான இடத்துக்கு நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது உங்கள் பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் போகிறீங்கன்றதுக்காக ஈஸியாக தெரியறதுக்காக தான் இந்த லைட்டு. 2 சைடு வந்து எல்இடி லைட்டு ப்ளஸ் உள்ளே வந்து நமக்கு எல்இடி லைட்டு தான் இருக்குது. சஸ்பென்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஸ் தான் வரும். இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வரும், இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வரும். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து நம்ம என்ன மோடில் வந்து ஓட்டுறோன்னு. ஒரு 25 to 27 கிலோமீட்டர் தான் நம்ம மைலேஜ் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து ஒரு 15 லிட்டர் பெட்ரோல் டேங்க்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க.